Exercise 2.7 thirdல first sum if x1 plus iy1 into x2 plus iy2 அந்த மாதிரி xn plus iyn equal to a plus ib அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். அதாவது அந்த டேர்ம்ஸ்க்கு ஸ்கொயரா போட்டிருக்காங்களே ஆட் பண்ணி x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர்னு. அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆன்சர்ல இந்த மாதிரி ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இந்த மாதிரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளே இது ஒரு க்ளூ மாதிரி இல்லையா, நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் டேர்முக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா இந்த டேர்ம் வரும் இல்லையா, அப்ப அதான் ஹிண்ட். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மாடுலஸ் எடுக்க கொஸ்டின் எழுதிட்டு அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், மாடுலஸ் எடுக்க போறோம், அதான் ஹிண்ட். 5.3 in dot xn plus iyn equal to a plus ib இதான் கொஸ்டின் இல்லையா. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், மாடுலஸ் எடுக்க போறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் both the sides. ரெண்டு சைட்லயும் மாடுலஸ் எடுத்தா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும் இல்லையா. அப்ப மாடுலஸ் எடுக்க போறோம். அப்ப x1 plus iy1 இதுக்கு மாடுலஸ் இன்டூ x2 plus iy2 அதுக்கு மாடுலஸ் x3 plus iy3 மாடுலஸ். அதாவது இது எல்லாத்துக்குமே ஹோல் மாடுலஸ் எடுத்தாலும் அதனுடைய மல்டிபிளிகேஷனுக்கு இண்டிவிஜுவலா ஒரு டேர்மா மாடுலஸ் எடுத்தாலும் என்னதான் ஈக்குவல் தான். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில பாத்துருக்கோம் இல்லையா, z1 z2 எக்ஸெட்ரா அப் டு zn இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இண்டிவிஜுவலா z1 z2 z3 எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரிதான் நம்ம இங்கேயும் செய்ய போறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் ib. ஓகேவா, இப்ப மாடுலஸ்னா என்ன செய்வோம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதே மாதிரி ஒரு டேர்முக்கு போடணும். ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரூட் எடுத்தாச்சு. இங்க ஆன்சர் செக் பண்ணுங்க, வெறும் ரூட் இல்லாம தான் இருக்கு, இதுல ரூட் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்கொயரிங் ஆன் போத் தி சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் தி சைட்ஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர், ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர், ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்ப என்ன ஆயிடும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி என்னது, இந்த ஸ்கொயர் வந்து என்னது இண்டிவிஜுவலா ஒரு டேர்முக்குமே உள்ள ஸ்கொயர் தான். இதுக்கு தனியா ஸ்கொயரு, இதுக்கு தனியா ஸ்கொயரு, இதுக்கு தனியா ஸ்கொயர்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்ப என்ன ஆயிடும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட் எல்லா இடத்துலயும் கேன்சல் ஆகி என்ன செய்யும், வெறுமனா உள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். அப்ப என்ன ஆகும், x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் இன்டூ x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் இன்டூ x3 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்ப நம்மளுக்கு வேணுங்கிற ஆன்சர் வந்துருச்சா. therefore இந்த டேர்ம் இஸ் ஷோன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான்.